சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு சபையே, அன்பு தகப்பனே, தாயே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எதிரிகள் எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், யானைகள் எதிர்த்து வந்தாலும், நீங்கள் என்ன வேலை செய்தாலும், எங்கு போனாலும், தாவீதை போல ஆடுகள் வைத்தாலும், மறைக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், தாவீது தேவனோடு இருந்தது போல, தேவனை துதித்துக் கொண்டிருந்தது போல, தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தது போல, அவர் எந்த இடத்துல இருந்தாலும், காட்டுக்குள்ள இருந்தாலும், ராஜாவாக ஆகி அரண்மனையிலே கூட இருந்தாலும், அவன் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்த ஒரு மனிதன், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த மனிதன், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த மனிதன். அதை போல நீங்கள் எந்நேரமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனை துதித்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதித்துக் கொண்டு இருப்பீர்களா இருந்தால், அவருக்கு நன்றி சலகை செய்த நன்மைகளுக்கு போகிடமெல்லாம் ஆண்டவருடைய கருத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க. எப்பொழுதும் நீங்க ஆண்டவரோடு கனெக்ட்ல இருந்தா, ஆண்டவரோடு நீங்க இணைக்கப்பட்டிருந்தா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட எந்த சூழ்நிலையில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்திருக்கும். நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சி அடையும். இது வேற சத்தியம் சொல்லுகிறது, இது வரலாறு சொல்லுகிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று நான் சொல்லவில்லை, வேற சரித்திரம் சொல்லுகிறது. கருத்து கதை உங்களிடத்தில் வந்து பேசவில்லை. பல நூற்றாண்டுகள் 40 வேத ஆசிரியர்கள் எழுதப்பட்ட பரிசுத்தாவினாலே வெவ்வேறு காலப்பகுதியில் எழுதப்பட்ட கிமு கிபி என்று சொல்லி வரலாறுகள் சரித்திரமாய் பிரிக்கப்பட்ட, உலகம் முழுவதும் அதிகமாய் வாசிக்கப்படுகிற இந்த உலகம் முழுவதும் ஒரு புனித நூலொன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதில் படுக்கப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. தாவீது என்ற ஒரு மனிதனுடைய சரித்திர வாழ்க்கையிலே அவர் வளர்ச்சிக்கான ஒரு காரணம் இருந்தது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு 2 நாளாகவும் 12 சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் வருகிற பொழுது, சபையே, அன்பு ஜனமே, வாழ்வு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், இதை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். அவர் உங்களோடு கூட இருந்தால் உங்க வாழ்க்கை இருந்த வண்ணமா இருக்காது, இருந்த வண்ணமா இருக்க கூடாது. நாளுக்கு நாள் உங்க வாழ்க்கையில விருத்தி காண வேண்டும், விருத்தி கண்டிருக்க வேண்டும். இதுவரைக்கு காணவில்லையா? தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்க கர்த்தரோடு இருக்க பழகுங்கள், வேதத்தை வாசிக்க பழகுங்கள், சத்தியத்தை நேசிக்க பழகுங்கள், சத்தியத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள பழகுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தரோடு அன்னையில நீங்க இணைக்கப்படும் பொழுது, அந்த தெய்வம், பரிசுத்த தெய்வம், பாவத்தோடு ஒரு மனிதனோடு அவர் சேர்ந்துவிட முடியாது. பாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பாவத்துக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நீங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர உங்க வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் கூட இருப்பார். அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், சரித்திரம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் விருத்தியை காண்பீர்கள். காண்பீர்கள் அல்ல, விருத்தியை அடைந்தார், விருத்தி அடைந்தார். இன்னைக்கு ஏன் அந்த தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில சில நேரங்களில் விருத்தியை காண முடியல, சில நேரம் வேதத்தின் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியல. தேவனாகிய கர்த்தர் இருந்த வண்ணமா இருக்கிறதை கர்த்தர் ஒரு நாள் விரும்புகிறவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா, விருத்தி உண்டாக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு இருந்த எந்த மனிதர்களும், தேவனோடு இருந்த எந்த மனிதர்களை விட்டு தேவன் பிரிந்தது இல்லை. தேவனோடு இருந்த மனிதர்களை விட்டு தேவன் பிரிந்ததும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு
சில ஊழியக்காரர்களுடைய ஒவ்வொரு சரித்திரங்களை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லது அவர்கள் அனுபவங்களை கேட்டீங்கன்னு சொன்னா, பல மணி நேரம் முழங்கால் ஜெபங்கள், பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பு. இக்காலத்துல சில நேரங்கள்ல சில பேர் ஆண்டவருக்காக ஓடுகிறார்கள், ஆனா ஆண்டவரை மறந்து ஓடுகிறார்கள். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய சில சபைகள், சில இடங்கள் அதே இடத்துலதான், அதே மாதிரிதான், அதே வாழ்க்கை தான். இன்னைக்கு மற்றவர்கள் வாழ்க்கையில் உங்களால் சாட்சி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மறைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோடு கூட இருப்பாயா. கர்த்தர் உங்களை வெளியரங்கமாக்க ஒரு காலம் உண்டு. அது சாதாரணமா நீங்க வெளியே வருகிற காலம் அல்ல. ராஜாவின் பிள்ளைகள் ராஜாவாய் எழுப்பி பிரகாசிக்கிற